என்னத்துக்கு இப்போ சோமா சம்பளம் கேட்ட சம்பளம் எடுத்து தரேன் இப்படி எவ்வளோ முதல்ல பாரு எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு சொல்லு. 10,000 ரூபாய் இருக்குது அதில். உன் பையன் பேக்ல நோட்டுக்கு பாரு, பென்சிலுக்கு எடுத்துன்னு கொஞ்சம் நோட்டு பென்னு எதுக்கு அது என்னத்துக்கு நோட்டு பென்னு எடுத்துன்னு. இந்த 10,000க்கு பதில் நான் சொல்றேன். எதுக்காக நோட்டு எது பெண்ணு நீ கொஞ்சம் எடுத்துன்னு வாயம்பா, நான் சொல்றேன். அது நோட்டு ஓபன் பண்ணு. சரி, இந்த 10,000 கொடுத்தியே, அது இந்த பக்கம் 10,000. இன்னைக்கு தேதி என்ன தம்பி? 18 மாசத்துக்கு 18ஆம் தேதி சம்பளம் கொடுக்கறது. முன்னாடிக்கிற 18 நாள் என்னப்பா சாப்பிட்றது? ரைட்டு, 10,000 போடுப்பாங்க. இதுல இருக்கிறது நீங்க 10,000 தானே கொடுத்துக்கிறீங்க, 10 லட்சம் கொடுக்கல. இருங்க, நீங்க எழுதுங்க. 10,000 இந்த பக்கம் எழுதுங்க சார். நான் சொல்றது எழுதுங்க சார். நீ சொல்லுங்க, நான் எழுதுறேன். 10,000 சொல்லு. இங்க 10,000 உங்க கணக்கின் படி 10,000 எழுதிட்டீங்களா? இந்த பக்கம் செலவு, மளிகை சாமான் 3,000, எண்ணெய் 400 ரூபாய், தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ரூபாய். குழந்தைங்களுக்கு மெடிக்கல். ஆமா, உங்க குழந்தைங்களுக்கு மெடிக்கல் செலவு, மெடிக்கல் செலவு அது ஒரு எப்படியும் வாரத்துக்கு பேம்பர்ஸ் மட்டும் 300 ரூபாய். இப்போது 4 3 1200. மெடிக்கல் ஏதாவது ஒரு 2,000 ரூபாய் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குழந்தைக்கு. 2,000 ரூபாய். அப்புறம் வேற என்ன நம்ம செலவு பண்றோம்? வெளியே போறோம், ஸ்நாக்ஸ் 1000 ரூபாய். 1000 ரூபாய் மாசத்துக்கு. வருஷத்துக்கா? நீங்க செய்வீங்க மாசத்துக்கு 1000 ரூபாய். வேற என்ன செலவுகள் இருக்கு? இப்போ யாராவது மொட்டை அடிக்கிறாங்க, பர்த்டே, உன் பையனுக்கு இந்த மாசம் பர்த்டே வருது, அவனுக்கு கேக் வாங்கணும், அது இதுன்ற செலவெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு 2,000 ரூபாய் போதும். கேக்குக்கே 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ட்ரெஸ் வாங்கணும், கேக் வாங்கணும், இது ஒரு 2,000 ரூபாய். நெக்ஸ்ட் வேற என்ன செலவு இருக்கு? மான செலவு வந்து கேஸுக்கு ஒரு 1000 ரூபாய் போடு. போறதுக்கு ஒரு 1000 ரூபாய் போடு. எங்க அம்மா வீட்டுக்கே நான் மாசத்துக்கு 2 தடவை தான் போறேன். ஒரு தடவை போனாவே எனக்கு 500 ரூபாய் செலவு, 2 வாட்டி போனா 1000 ரூபாய். ஏன்னா இங்க இருந்து நான் போய் அங்க இருந்து நிறைய ஸ்நாக்ஸ் பிடிச்சின்னு வரணும், உன் பசங்களுக்கு நிறைய வாங்கி தரணும், வெளியே போகணும், இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கு. 1000 ரூபாய். பஸ் டிக்கெட் என்னவோ 26 ரூபாய் தான். ஆனா அங்க போய் பண்ணின்னு அங்க இருந்து எடுத்துட்டு வர செலவு பார்த்தோன்னா அதிகம் ஆச்சா. சரி, இது எனக்கு நான் பண்ற செலவுல எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வந்த செலவுகள்லாம் இதெல்லாம். இப்போ இதுல எவ்வளோ, இது மொத்தமா கால்குலேட் பண்ணி என்ன வருது பாரு ஆன்சரு. கணக்கு எவ்வளவு வருது பார்த்து சொல்லு. 5,000, 6,500, 6,500, 8,000, 9,000, 9,000, 11, 12, 13, 13,600, 13,600 ரூபாய். 13,600 ரூபாய். இதுல குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் இல்லாம நான் போட்டிருக்கிறது. இதையே உன் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் ஒண்ணு ஆட் பண்ணு. 5,000 ரூபாய் மாசம். 5,000 உன் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ். 18,600 ரூபாய். 18,600 ரூபாய். இதுல நான் இன்க்ளூடட் எதுவும் சேவிங்ஸ்ன்றது நான் எதுவும் எடுத்து வைக்கல. அப்படி ஏதோ சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்கிற பட்சத்துல இருந்தா மாசம் 2,000 ரூபாய் எடுத்து வைப்பேன். அந்த 2,000த்தையும் ஆட் பண்ணு. 600 ரூபாய். எவ்வளோங்க? 20,600 ரூபாய். இது எவ்வளோங்க? 10,000. மிச்சம் 10,000 வீட்டு செலவுக்குன்னு நமக்கு இன்னும் தேவைப்படுறது 10,600 ரூபாய். சரி, ரவுண்டா 10,000 வச்சுக்கோ. 20,000 ரூபாய். சரி, 20,000. இந்த 10,000த்தை நீ எனக்கு எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க?
எத்தனை வருஷமாவா? உனக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த 10,000 தான். என்னை கல்யாணம் பண்ணும்போது புது கல்யாணம் ஆச்சு, 10,000 ரூபாய். உங்களுக்கு 10,000 ரூபாவா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. உங்க 2 பேருக்கு 10,000 ரூபாய் செலவாகுதா? அவ்வளோ ஜாஸ்தியாச்சே, 6,000 போதுமே அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்துச்சு, குழந்தை பெத்தாச்சு, அப்பயும் அதே 10,000 தான். சரி. அப்ப அந்த குழந்தைக்கு நமக்கு எவ்வளவோ செலவு இருந்தது, அந்த 10,000த்துல பண்ண முடிஞ்சது. ஏதோ ஒண்ணு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்னொரு குழந்தையும் வந்தாச்சு. மொத்தம் நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கோம். 4 பேருக்கும் நீ 8 வருஷம் கழிச்சும் இதே 10,000 கொடுத்துட்டு இருக்க. நானும் மாசமா உன்கிட்ட நான் கேக்குறேன், 10,000 பத்தல, 10,000 பத்தலன்னு. இதுக்கு நீ என்ன பண்ண? 10,000 இப்பயும் நான் சொல்றேன், இந்த 10,000 எனக்கு வேணாம், நீயே வச்சு நீயே வந்து குடும்பத்தை ரன் பண்ணிக்கோ. என்னால முடியாது. மாசம் நான் இதான் சொல்றேன். ஆனா இந்த மாசம் நான் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றேன், என்னால இந்த மாசம் இந்த 10,000ல ஃபேமிலி ரன் பண்ணவே முடியாது. இப்போ உன் கஷ்டத்தெல்லாம் நீ சொல்லிட்ட, சொன்னதை நான் கேட்டேன். நான் சொல்றது நீ